முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிறாங்க. ஹரிபரந்தாமன் கேட்கிறாரு, நீதிமன்றமே சட்டத்தை மீறலாமா? அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்கள் நீங்கள் தானே, நீங்களே அந்த சட்டத்தை மீறலாமா கேள்வி எழுப்புறார். நியாயமான கேள்வி தானே. அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர் சொல்கிறார், இந்த நாடு இந்து நாடுதான், அதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த நாடும் நாடு சட்டமும் பெரும்பான்மையின மக்களுக்கு சார்பாகத்தான் இயங்கும், அதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்கிறார். அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளில் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றினார்கள், வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம். 1991 இயற்றிவிட்டார்கள். அந்த வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்கிறது? பாபர் மஸ்ஜிதை விட்டுருங்க, அதை தவிர்த்து இந்தியாவில் உள்ள எந்த வழிபாட்டு தலத்தையும் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய வேறு பிரிவை சார்ந்தவர்கள் அதற்கு உரிமை கோரக்கூடாது. இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த பள்ளிவாசல் எந்த தன்மையில் இருக்கிறதோ அந்த தன்மையிலேயே தொடர வேண்டும். பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, எல்லா வழிபாட்டு தலத்துக்கும் சேர்த்து சொல்றாங்க. பாபர் மஸ்ஜித்ல இறுதி தீர்ப்பு சொல்றாங்க 2018 அல்லது 19 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை சொல்லும் பொழுதும் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஏனைய பள்ளிவாசல்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் 1991 இருக்கிறது. அந்த சட்டம் உங்கள் வழிபாட்டு தலங்களை பிற வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2 உத்தரவுகளை கவனிக்க வேண்டிய 2 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். முதல் உத்தரவு, வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தை பத்தி நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள், அந்த அலகாபாத்ல இருக்கிற ஹைகோர்ட், வாரணாசியில உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள், இது மாதிரியான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் எதுவும் எந்த